வணக்கம் நண்பர்களே. ஒரு பக்கம் துப்பாக்கி சண்டை, இன்னொரு பக்கம் F-16 ஜெட்லேருந்து பாம்பு வீசுறது. கம்போடியா எல்லையில் இப்போ தான் ஒரு போர் ஆரம்பித்த மாதிரி தெரியுது. தாய்லாந்து ஒரு F-16 ஜெட்டை வச்சு கம்போடியா மேலே பாம்பு போட்டிருக்காங்கன்னு இப்போ ஒரு தகவல். கம்போடியா சொல்கிறாங்க இது தாய்லாந்தினுடைய அத்துமீறலான நடவடிக்கை. ஓகே, இது யார் தான் உண்மை பேசுகிறாங்கங்கிறத பார்ப்போம். அது யார் ஆரம்பித்தது அப்படிங்கிறதையும் இதில் பார்ப்போம். இந்த எல்லை சண்டைக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரி, பாலிட்டிக்ஸ், உயிரிழப்புகள் எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக இதில் பார்ப்போம். முதல்ல என்ன நடந்தது? ஜூலை 24 ஒரு தாய்லாந்து F-16 ஃபைட்டர் வந்து கம்போடியா எல்லையில் உள்ள ஒரு மிலிட்ரி டார்கெட் மேலே குண்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி தாய்லாந்தே அதை அறிவிக்கவும் செஞ்சது, நாங்கள் குண்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி. அந்த நேரம் கம்போடியா வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு அன்ப்ரொவோக்ட் அட்டாக், அதாவது காரணமே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு உந்துதல் இல்லாமல் நீங்கள் பண்ண மட்டமான ஒரு அட்டாக்னு அவங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இறையாண்மைக்கு எதிரானதுன்னு சொன்னாங்க, சாவரினிட்டிக்கு எதிரானதுன்னு அவங்க வந்து கண்டனம் தெரிவித்தாங்க. 2 பாம் ஒரு ரோடு மேலே விழுந்ததாக தகவல். இது ஒரு அக்லியான அட்டாக் அப்படின்னு சொல்லி கம்போடியா எதிர்வினை செஞ்சாங்க. இதனால் நடந்த பாதிப்பு என்னென்னு பார்த்தோம்னா, தாய்லாந்து தகவல் படி 11 பொதுமக்களும் அதில் ஒரு குழந்தையும் உண்டு, ஒரு சிப்பாய், மொத்தம் 11 பேர் உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லி இந்த இதில் சொல்கிறாங்க. ஆனால் பொதுமக்கள் 24 பேர், 7 சிப்பாய்கள் காயமும் அடைஞ்சிருக்காங்கிறது இன்னொரு தகவல். கம்போடியா இந்த மாதிரி இறப்புகளை பற்றி தகவல் எதுவும் சொல்லலை. இந்த பாம் ஷெல்லிங் விழுந்துக்கிட்டு இருக்கிறது வந்து சாலைகளில், வீடுகள் மேலே, ஹாஸ்பிட்டலில் கூட விழுந்திருக்குன்னு சொல்லி தாய்லாந்து சொல்கிறாங்க. இது ஒரு சாதாரண எல்லை பிரச்சனைன்னு சொல்கிறத காட்டிலும் இது ஒரு தீவிரமான பலகாலம் உள்ள ஒரு பிரச்சனைங்கிறது தான் உண்மை. இந்த சண்டை நடந்த இடம் வந்து தாமோன் தோம் அப்படிங்கிற ஒரு கோயில் பக்கத்தில் இருக்கிற ஒரு டிஸ்பியூட்டட் பார்டர், ஸோ எல்லை பிரச்சனை உள்ள இடம். தாய்லாந்து கம்போடியா எல்லை வந்து 817 கிலோமீட்டர் நீளமாக இருக்குது. அந்த எல்லை சரியாக வரையப்படாத ஒன்று, அதுதான் அங்கே பிரச்சனை. இந்த காரணத்தினால பல தடவை சண்டை நடந்திருக்கு. ஏற்கனவே 2011 ஒரே வாரத்தில் மட்டும் பல மக்கள், டசன் கணக்கில் மக்கள் இறந்து போனாங்க. அது மாதிரி இப்போவும் சண்டை இவ்வளோ சீக்கிரம் ஃப்ளாரப் ஆயிடுச்சு. சமீபத்தில் தாய்லாந்தினுடைய சிப்பாய்கள் வந்து லேண்ட்மைனில், அதாவது பூமி கீழே வைக்கிற வெடிகுண்டு, அதில் கால் இழந்தாங்கங்கிறது தான் அது. ஏன்னா வெடிப்பு ஏற்பட்டதுனால கால் இழந்த. இது வந்து புதுசாக பதுக்கப்பட்ட மைன்னு சொல்லி தாய்லாந்து குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. ஆனால் கம்போடியா வந்து இது ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பிரச்சனையில் வச்சது, நீ ஒழுங்கான பாதையில் போகலைங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. தாய்லாந்து வந்து கம்போடியா தூதரை வெளியே அனுப்பிச்சுட்டு தங்களுடைய தூதரையும் திருப்பி எடுத்துக்கிட்டு இது ஒரு டிப்ளமேட்டிக் டென்ஷனாக இருந்தது மாறி மிலிட்ரி கிளாஸ்க்கே போயிடுச்சு. சரி, இப்போது தாய்லாந்து சிப்பாய்கள் இடம் மாறி, பாதை மாறி போய் தான் பிரச்சனைங்கிறத கம்போடியா சொன்னாலும் தாய்லாந்து அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அது ஒரு பிரச்சனைக்கு முக்கிய காரணம். கம்போடியா அந்த மாதிரி செய்த மைன்ஸ் வச்சது வந்து மனிதாமாற்றம் ஏற்றது அப்படின்னு சொல்லி அவங்க குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எல்லையில் உள்ள மக்கள் மீது தாக்குதல் நடத்துறதுனால நம்ம சும்மா இருக்க முடியாதுன்னு அவங்க அப்படி பேசுகிறாங்க. சரி, சண்டைக்கு பின்னாடி இருக்கிற பொலிட்டிக்கல் ட்ராமா என்னென்னா, தாய்லாந்து பிரதமராக இருந்த பேண்டோன் டான் சினாவத்ராங்கிறவர் கம்போடியாவினுடைய முன்னாள் பிரதமர் ஹூன்சன்கிட்ட ஃபோனில் பேசி, அதாவது டென்ஷன் ஆக வேண்டாங்கிறத முறைக்கிறதுக்கு, அதை முறைப்படி பேசி இது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அவர் பேசின ஃபோன் கால் வந்து லீக் ஆனதுனால அவருக்கு அந்த நாட்டு கோர்ட்டு வந்து தண்டனை கொடுத்து சஸ்பெண்ட் பண்ணி தண்டனை கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு. ஹூன்சன் என்ன சொல்கிறாருன்னா, தாய்லாந்து எங்கள் 2 மாகாணங்கள் மேலே குண்டுகள் பொழிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபேஸ்புக்கில் பதிவு போட்டிருக்கிறாங்க. இந்த பாதிப்புனால என்னென்ன இடத்துல இந்த குண்டுமலையினால் பாதிப்பு எங்கெங்கே வந்ததுன்னா, சூரின், சிசாகேட், உபன் ரச்சத்தானிங்க எல்லை பகுதிகளில் மக்களுக்கு ஆபத்து அதிகம், ஷெல்டரில் போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க. சில இடங்களில் ஸ்கூலை கூட ரெஃப்யூஜி கேம்பை, அகதிகள் முகாமை வச்சு பார்க்குற அளவுக்கு நிலைமை ஆகிப்போச்சு. ஒரு இடத்துல கேஸ் ஸ்டேஷன், அங்கேயும் குண்டு மழை பொழிஞ்சதுனால எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டு இருக்கு.
ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து அவங்கள போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த தீ விபத்தை வந்து குண்டுனால் ஏற்பட்ட தீ விபத்து அழிக்கிறதுக்கு யூஎன் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆசியான் குரூப்பினுடைய தலைவர் மலேசிய பிரதமர் வந்து அன்வர் இப்ராஹிம் அவர் வந்து சமாதானம் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. சைனா கூட, அதாவது உலகத்துக்கு சுற்றியுள்ள நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் சைனா கூட இந்த சண்டை வந்து ஆபத்தானது, டீஎஸ்கலேஷனுக்கு, அதாவது சண்டையினுடைய இதை குறைக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறது தயாராக இருக்கோம் அப்படிங்கிறாங்க. சொல்ல வர்றது என்னென்னா, உலகம் பல சண்டைகளை பார்த்து கொண்டிருக்கிறது. அது ரஷ்யா உக்ரைன் மட்டும் கிடையாது, இஸ்ரேல் அதை சுற்றியுள்ள சில அரபு நாடுகள் மட்டும் கிடையாது, இந்தியா பாகிஸ்தான் மட்டும் கிடையாது, சைனா அதை சுற்றியுள்ள பல நாடுகள் மட்டும் கிடையாது. இப்படி எல்லா இடத்துலையும் உலகம் பூரா எல்லை பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சண்டை நடந்து கொண்டு இருக்கும் மிகவும் கடினமான காலகட்டம் இதுங்கிறது நம்மளுடைய கருத்து. இது இந்த கம்போடியாவில் வந்து சின்ன சின்ன குடிசை வீடு கூட எரிஞ்சு கருகி போச்சுங்கிறாங்க. சின்ன குழந்தை 8 வயசு குழந்தை இறந்து போயிடுச்சுங்கிறாங்க. அந்த தெருவில் இருக்க மக்கள் பயந்து போய் பங்கர்ஸ், சிப்பாய்கள் ஒழிஞ்சு இருக்கிற பங்கர்ஸுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அந்த தாய்லாந்து பெண்மணி ஒருத்தர் சொல்கிறாரு, எத்தனை ரவுண்டு குண்டு வருதுன்னு தெரியல, அது பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, மக்கள் உயிர் போய்கிட்டே இருக்குங்கிற மாதிரி ஒரு அம்மா பேசுனதாக டிவியில் செய்தி வருது. இவங்க எல்லாம் தீவிரவாதிகள் கிடையாது, சாதாரண மக்கள். அவங்களோட உயிரை பணையம் வச்சுதான் இவ்வளோ சண்டை நடக்குது. ஜோக் என்னென்னா, F-16 ஜெட் வந்து பாம்பு போடுது, அரசியல் தலைவர்கள் வந்து வெத்து அறிக்கைகளை வந்து குண்டு மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏழை மக்கள் பதுங்கு குழியில் போய் பயந்து போய் உட்காந்துருக்காங்க. கவலையோடு உட்காந்துட்ருக்காங்க. கவலை வந்து சண்டையை பற்றிங்கிறத காட்டிலும் அவங்க கையில் இருக்கிற ஃபோனுக்கு சார்ஜ் இல்லை, வைஃபை இல்லைங்கிற கவலை. என்ன செய்கிறது?